Hi students, welcome to the AIS Academy. So video வந்து எனக்கு மனமார்ந்த நன்றிகள். So நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இது BE படிச்ச சிவில் ECE EEE மெக்கானிக்கலுக்கான ஒரு பர்టిక్యులரான வீடியோ. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னும் ஒரே மாசத்துல நமக்கு TNPSC யோட AE எக்ஸாம் இருக்கு. ஓகே. சோ இந்த எக்ஸாம்க்கு ஒரு மாசம் தான் இருக்கு. இதுக்கு BE மட்டும் தான் எழுத முடியும். சிவில் ECE EEE மெக்கானிக்கல் இந்த எக்ஸாம் எலிஜிபிள். சோ இதுக்கான அப்ளை பண்ண டேட்லாம் எப்பயோ முடிஞ்சு எல்லாரும் அப்ளை பண்ணி முடிச்சிருப்பீங்க. சோ இன்னும் ஒரு மாசம் தான் இருக்கு இந்த எக்ஸாம்க்கு. ஓகேவா? சோ இந்த ஒரு மாசத்துல இந்த எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு நம்ம மேஜிக் பண்ண வேண்டியது அவசியம். ஓகேவா? சோ அது என்ன மேஜிக் அப்படின்னா முறையா அந்த எக்ஸாமுக்கு படிக்கணும். இப்ப அதுக்கான ஜிஎஸ் பார்ட் இருக்குல்ல, அது இப்ப நீங்க குரூப் எக்ஸாம் எழுதுனீங்க. சோ கண்டிப்பா அதுக்கான ஜிஎஸ் நீங்க ஓரளவு படிச்சிருந்திருப்பீங்க. ஓகேவா? சோ ஜிஎஸ் எனக்கு தெரிஞ்சு அதனால விட்டுருங்க. இந்த ஒரு மாசம் ஃபுல்லா டெக்னிக்கலே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேவா? டெக்னிக்கலா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா இப்ப நீங்க சிவில் ECE EEE மெக்கானிக்கல் எதை எடுத்துக்கிட்டாலும் 10 யூனிட் இருக்கும். ஓகே. சோ அந்த 10 யூனிட்டை ப்ராப்பரா படிச்சு முடிக்கிறதுக்கு நம்ம அகாடமில உங்களுக்கு மெட்டீரியல் ப்ரொவைட் பண்றோம். இதை தாண்டி நீங்க எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்கன்னு செக் பண்ணி பார்க்கறதுக்காக டெஸ்ட் பேட்ச் ப்ரொவைட் பண்றோம். ஓகேவா? அதுக்கான ஃபீஸ் டீடைல் நான் சொல்ல போறேன். தெரிஞ்சுக்கோங்க. சேம் டைம் உங்களுக்கு இந்த எக்ஸாம்ல கிளியர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய ஃப்ரீ கிளாஸஸ் டெமோ கிளாஸஸும் வரும் சேனல்ல. அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஜாயின் பண்ணணும்னா 77089728 இந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபீஸ் டீடைல் பார்த்துடலாம். ஓகே. இப்ப இந்த ஏஇ எக்ஸாம் இருக்குல்ல, அதுக்கு டெஸ்ட் பேட்ச் வந்தீங்கன்னா ஃபீஸ் வந்து 999. ஓகே. ஸோ டெஸ்ட் பேட்ச் வந்தீங்கன்னா ஃபீஸ் வந்து 999. இதுல மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சிவிலுக்குனா நீங்க 999 பே பண்ணணும், ECEக்குனா 999 பே பண்ணணும், EEEக்குனா 999, மெக்குக்கும் 999. டெஸ்ட் பேட்ச் பொறுத்த வரைக்கும் 999 தான், எல்லாருக்கும் ஒரே ஃபீஸ் தான். இப்ப கிளாஸ் ஒன் டெஸ்ட் சேர்த்துனா ஃபீஸ் வந்து 4499. நான் கூட என்ன சொல்றேன்னா இன்னும் ஒரு மாசம் இருக்கனால கண்டிப்பா மெட்டீரியல் வாங்கிக்கோங்க, டெஸ்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. கிளாஸ் வந்து உங்களுக்கு ஃபர்தரா தேவைப்படுது அப்படின்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்ப நீங்க இப்ப ஜாயின் பண்றதுங்கிறது இந்த எக்ஸாமை விட அடுத்து வரப்போற எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேபி MAWS திரும்ப எக்ஸாம் கொடுக்கலாம், அப்ப அதுக்கு யூஸ் ஆகும். ஓகே. குறிப்பா ECE EEEக்கு TNEB வந்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். TNEB யோட ஏ இன்கேஸ் வந்தா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஏஇ சிலபஸ்ல ஒரு பாதி விஷயம் வந்து பாத்தீங்கன்னா RRB JEக்கு யூஸ் ஆக தான் இருக்கும். அதனால நீங்க கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்தரா ஒரு எக்ஸாம்ஸ்க்கு பை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றபடி இந்த ஏஇக்கு டெஸ்ட் மெட்டீரியல் வாங்கிக்கலாம். ஓகே. நான் டெஸ்ட் சொல்லிட்டேன், கிளாஸ் டெஸ்ட் சொல்லிட்டேன். இப்ப மெட்டீரியல் வேணும் அப்படின்னா நான் இது மாதிரி தனித்தனியா ஒண்ணு சொல்றேன். சிவிலுக்கு PDF-ஆ வேணும்னா ஃபீஸ் வந்து 299. இதே புக்கா வேணும்னா 799. நம்ம ரெண்டுமே ப்ரொவைட் பண்றோம். இப்ப ECE பொறுத்த வரைக்கும் PDF-னா 699, புக்கா வேணும்னா 2499. ஓகே. ஏன்னா பேஜஸ் கொஞ்சம் அதிகம், அதனால EEEக்கு PDF-னா 699, புக்னா 199. மெக்கானிக்கலுக்கு PDF-னா 999, புக்குனா 2499 வரும். இது ஃபீஸ் டீடைல். ஓகேவா? இப்ப EEE சார் நான் எனக்கு டெஸ்ட் கிளாஸ் புக் எல்லாமே வேணும் அப்படின்னா இதோட நீங்க இந்த அமௌண்ட் எக்ஸ்ட்ரா பே பண்ணா போதும். ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு நீங்க டெஸ்ட் பேட்சும் புக்கை PDF-ஆ வாங்கிட்டா கூட ஓகே தான். ஓகேவா? டெஸ்ட் பேட்சும் மெட்டீரியல் PDF-ஆ வாங்கிட்டா கூட போதும். ஏன்னா அப்படி கூட்டி பாருங்க எல்லாருக்கும் அமௌண்ட் கம்மியா தான் வரும். இப்போ சிவில்னா இதுக்கு ஒரு 1300 தான். 1300 பே பண்ணீங்கன்னா 10 யூனிட்கான மெட்டீரியல் வாங்கிடலாம், டெஸ்ட் பேட்சும் வந்துடும். இப்ப மெட்டீரியல் தான் உங்களுக்கு டெக்னிக்கலுக்கு மட்டும், புரியுதுங்களா? கிளாஸஸ் ஆகட்டும் டெஸ்ட் ஆகட்டும் உங்களுக்கு GS-ம் அதுல இன்க்ளூடட் தான். ஓகேவா? GS இன்க்ளூடட் தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க GS ரிவிஷன் பர்பஸ் பாத்துக்கலாம். ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு டெக்னிக்கலா நீங்க என்ன பண்ணிக்கலாம், முறையா டெஸ்ட் எழுதி பாத்துக்கலாம். ஓகேவா? நீங்க மெட்டீரியல் இல்லைனா கூட கண்டிப்பா டெஸ்ட் பேட்ச் சேர்ந்துருங்க. சரிங்களா? கண்டிப்பா டெஸ்ட் பேட்ச் சேர்ந்துருங்க. ஏன்னா எல்லாத்துலயுமே நம்ம ஒரு 20 டெஸ்ட் 25 டெஸ்ட் போட்டிருக்கோம். ஓகேவா? மொத்தமா 25 டெஸ்ட் போட்டிருக்கோம். அவ்வளோ டெஸ்ட் எழுதி நம்ம எக்ஸாமுக்கு போறப்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சேம் டைம் நீ எக்ஸாமுக்கு 30 நாள் தானே சார் இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு டெஸ்ட் எழுதி ஆகணும், வேற வழி இல்லை. ரிவிஷன் பர்பஸ் தான். ஓகே. டெய்லி ஒரு டெஸ்ட் சரசரசா எழுதிட்டே வாங்க. ஓகே. மார்க் எவ்வளவு வருதுங்கிறதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். டெஸ்ட் எழுதிட்டு அந்த கொஸ்டின்ஸ் மட்டுமா முடிஞ்ச வரைக்கும் படிச்சிருங்க. அது உங்களுக்கு எக்ஸாம்ல கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. சோ இது ஃபீஸ் டீடைல் கடைசி ஒரு மாசத்துக்கு போட்டிருக்கோம். இதை வாங்கி படிங்க, கண்டிப்பா அந்த மேஜிக்கை நம்மளால பண்ண முடியும். ஓகே. சோ இது ஓகே ஜாயின் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா 77089728 இந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணி நீங்க டவுட்ஸ் கேட்டுக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.